ஆசீர்வதிக்கும் தேவன் இந்த மாதத்தில் நமக்கு கொடுத்ததான இதனுடைய வசனத்தை எடுத்து வாசிப்போம். இசையா 41வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிப்போம். சிறுமையும் எளிமையும் மாணவர்கள் தண்ணீரை தேடி அது கிடையாமல் அவர்கள் நாவு தாகத்தால் வருடும் போது கர்த்தராகிய நான் அவர்களுக்கு செவி கொடுத்து இஸ்ரவேலின் தேவனாகிய நான் அவர்களை கைவிடாதிருப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கடந்த வாரத்தில் இந்த சிறுமையும் எளிமையானவர்கள்னா யாருன்னு சொல்லி என்ன பண்ணோம்னா பார்த்தோம். இந்த சிறுமையும் இந்த எளிமையும் ஏழ்மையும் நொறுக்கப்படுதலும் நெருக்கப்படுதலும் ஏன் வருகிறது என்று சொல்லி நம்ம பார்க்கணும். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில சில ஆசீர்வாதங்களை கொடுப்பதற்கு முன்பதாக நாம் முறுமுறுக்கும் பொழுது இந்த சிறுமை நம்மளுடைய வாழ்க்கையில வருதுன்னு பார்க்கணும். இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுடைய தேவையை கர்த்தர் பூர்த்தி செய்யாத போது அவர்கள் முறுமுறுக்கும் பொழுது அவர்கள் வாழ்க்கையில எளிமை வந்ததை நம்ம என்ன பண்ணோம்னா பார்த்தோம். அவங்க நொறுக்கப்படுகிறது, அவர்களுக்கு ஒரு நெருக்கம் உண்டானது எப்பொழுது அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஞாபகம் இருக்குங்களா? கடந்த வாரத்துல ஸ்தோத்திரம். சோ அப்ப இந்த எளிமை, இந்த நெருக்கம் இது உண்டாவதற்கு காரணம் என்னன்னு சொல்லி கடந்த வாரத்துல பார்க்கும் பொழுது, சோ ஆண்டவருடைய சமூகத்துல என்னுடைய தேவைகள் எல்லாம் என்னதுன்றது ஆண்டவருக்கு நன்றாக தெரியும். ஆனால் கர்த்தர் நம்மிடத்திலிருந்து எதிர்பார்ப்பது என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, முறுமுறுப்பில்லாம நான் தேவனை கேட்கிறேனா, தாழ்மையோடு தேவனை கேட்கிறேனா. இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரை பரீட்சை பார்த்தார்கள்னு பார்த்தோம். ஞாபகம் இருக்குங்களா? எல்லாருக்கும் ஞாபகம் வந்துருச்சா? ஸ்தோத்திரம். தண்ணீர் இல்லைன்னு சொல்லி என்ன பண்ணாங்க? பரீட்சை பார்த்தாங்க. இறைச்சி இல்லைன்னு பரீட்சை பார்த்தாங்க. ஆண்டவரை முறுமுறுத்தாங்க, மோசையை முறுமுறுத்தாங்க. சோ இதெல்லாம் சூழ்நிலையும் இஸ்ரவேல் ஜனங்களை எங்க கொண்டு போகல? கானானுக்குள்ள கொண்டு போகல. ஆசீர்வதிக்கப்பட வேண்டிய ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படாமல் போனதற்கு காரணம் என்ன அப்படின்னா, அவங்க வாழ்க்கை எளிமையாவே போனதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அவங்க வாழ்க்கை வனாந்திரத்திலேயே அழிந்து போனதுக்கு காரணம் என்னன்னா முறுமுறுப்பு, கர்த்தருடைய வார்த்தைக்கு செவிகொடாமல் போனது. இது நிமித்தம் அவர் வாழ்க்கையில் கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதம் அவர்களுக்கு என்ன பண்ணல? கிடைக்கும். ஆமென். இந்த சத்தியம் நம்ம இருதயத்துக்குள்ள நல்லா என்ன பண்ணணும்? போகணும். இந்த சத்தியம் உள்ள போகணும். தான் நான் என்ன பண்ண மாட்டேன்னா, என்னுடைய வாழ்க்கையில சில ஆசீர்வாதங்கள் வருவதற்கு தாமதமாகும் பொழுது நான் முறுமுறுக்காமல் இருப்போம். இல்லைன்னா என்ன பண்றோம்? முறுமுறுக்க ஆரம்பித்துடுவோம், கர்த்தரை குறை சொல்ல ஆரம்பிச்சிடுவோம். ஆண்டவர் என்னத்தை என் வாழ்க்கையில செஞ்சாரு, வாயில வார்த்தை என்ன பண்ற வந்துடும். ஏன்னா இந்த முறுமுறுப்பு ஏன் வருது அப்படின்னா, நான் ஆண்டவருடைய சமூகத்தில் நான் காத்திராத போது, என் வாழ்க்கையில அற்புதம் நடக்காத போது தான் இந்த முறுமுறுப்பு என்ன பண்ணுது? நம்ம வாழ்க்கையில வந்துருது. அப்ப இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற காரியம் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, இந்த யாருக்கு இந்த தண்ணீர் தேவை? எடுத்து வாசிப்போம். ஏசாயா 55ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. ஏசாயா 55ஆம் அதிகாரம் 1வது வசனம். ஓ தாகமாய் இருக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் தண்ணீர் அண்டைகளுக்கு வாருங்கள். பணம் இல்லாதவர்களே, நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடுங்கள். நீங்கள் வந்து பணமும் இன்றி விலையும் இன்றி திராட்சரசமும் பாலும் கொள்ளுங்கள். அல்லேலூயா. தண்ணீர் தான் தேடுறான். ஆண்டவர் சொல்றாரு, பணம் இல்லாதவர்களே, தாகமாய் இருக்கிறவங்களே, நீங்க எல்லாரும் எங்க வாங்க? தண்ணீர் அண்டைக்கு வாருங்க. நான் உன்னை என்ன பண்றேன்? ஆசீர்வதிக்கிறேன். ஆமென். ஆண்டவர் ரொம்ப அருமையான தேவன் தெரியுமா? ரொம்ப நல்ல தேவன். அவர் புரிஞ்சுக்கிட்டோம்னா அதுதான் விஷயம். இன்னைக்கு ஏன் நம்ம ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு எல்லாரும் சபைக்கு வாங்கன்னு சொல்லி கூப்பிடுறாங்க? அவர் நம்ம புரிஞ்சுக்கணும். என்ன விஷயம் நடக்குது தெரியுமா? நாம என்ன சொன்னோம்? நம்மள ஆண்டவர் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறோம். என்ன கொஞ்சம் கூட ஆண்டவர் புரிஞ்சிக்க மாட்டாரு. சோத்திரம். உங்களை ஆண்டவர் நல்லா புரிஞ்சிருக்கிறாரு. அது புரியணும்னு அவசியமே கிடையாது. அவரை நீங்க புரிந்து கொள்ளணும், அவர் விருப்பப்படுறாரு. என் மகன் என்ன புரிஞ்சுக்கணும்?
சோ ஆண்டவருடைய குணாதிசயம் என்ன? ஒரு தாகமா இருக்கிறவர்களே நீங்க வாங்க, நீங்க வந்து இந்த தண்ணீரை என்ன பண்ணுங்க, குடிங்க, தண்ணீர் இன்னைக்கு வாங்க. பசியா இருக்கிற நீ வந்து சாப்பிடு, பணம் இல்லாதவனே. அப்ப இன்னைக்கு ஆண்டவர் யாரை ஆண்டவர் அழைக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, எளிமையானவர்களை, ஏழ்மையானவர்களை கர்த்தர் அவர் சமூகத்துக்கு நேரா அவர் என்ன பண்றாருன்னா அழைக்கிறார். எத்தனையோ ரட்சிக்கப்பட்டவர்கள் இந்த உலகத்துல இருக்கலாம், ரட்சிக்கப்படாதவர்கள் இருக்கலாம், ஆண்டவரை அறியாதவர்கள் இருக்கலாம். அவங்களை எல்லாம் கர்த்தர் எங்க கொண்டு வரல, சபைக்குள்ளாக அழைத்து கொண்டு வரல. அவங்களை எல்லாம் ஆண்டவர் ஊழியம் செய்யணும்னு சொல்லல. ஆனா ஆண்டவர் ஸ்பெஷலா யாருக்கு இந்த அழைப்பை கொடுக்கிறாரு, யாரை தம்முடைய பிள்ளையை ஆக்கி கொள்றாரு அப்படின்னா, ஏழ்மையும் கஷ்டப்படுறவனும் எங்க இருக்கணும், அவர் சமூகத்துக்கு என்ன சொல்றாரு, வா. அவன் மத்தவன் வரமாட்டான், மத்தவன் வரமாட்டான். ஆனா யார் வரணும், நீ வரணும், வா. அப்ப யாருக்கு தண்ணி தேவை அப்படின்னா, கஷ்டப்படுறவனுக்கு தான் என்ன வேணும், தண்ணி வேணும். தாகம் உள்ளவனுக்கு தான் தண்ணீர் என்ன பண்ணும், தேவையை தவிர தாகம் இல்லாதவனுக்கு எடுத்து போய் தண்ணி கொடுத்தா என்ன சொல்லுவாங்க, வேண்டாம்னு சொல்லுவான். அப்படிதானே? நீங்க நல்ல தண்ணி குடிச்சிட்டு நல்ல ரெஃப்ரெஷ்ஷா வந்துருக்கிறீங்க, நல்லா சாப்பிட்டு இருக்கிறீங்க, மறுபடியும் சாப்பிட்டு கொடுத்தா சாப்பிடுவோமா, வேண்டாம்னு சொல்லுவோம். தண்ணி கொடுத்தா என்ன சொல்லுவோம், வேண்டாம்னு சொல்லுவோம். இப்பதான் ஒரு டீ குடிச்சீங்க, மறுபடியும் ஒரு டீ எடுத்து வந்து குடிச்ச, மறுபடியும் டீ குடிக்கிறேன்னா சொல்லுவீங்க, இப்பதான் குடிச்சேன், வேண்டாம். அப்ப இருக்கிறவனுக்கு பிரச்சனை கிடையாது, திருப்தி அடைந்தவனுக்கு பிரச்சனை கிடையாது. பிரச்சனை யாருக்கு அப்படின்னா, தாகம் உள்ளவனுக்கு தான் பிரச்சனை. ஆமென். யாருக்கு கஷ்டமோ அவனுக்கு தான் என்ன அப்படின்னா தாகம் எடுக்கும். அப்ப தாகம் எடுக்கிறதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது. அப்ப அவனுடைய வாழ்க்கையில அவனுடைய தேவை அது. தண்ணி குடிக்காம என்ன பண்ண முடியாது, இருக்க முடியாது. என்னுடைய தேவை சந்திக்கப்படணும், கரெக்ட் தான். இந்த தண்ணீரை எதுக்கு ஒப்பிட்டு சொல்லுவாங்கன்னா, உலகபரமான ஆசீர்வாதத்துக்கும் சொல்லலாம், ஆவிக்குரிய ஆசீர்வாதத்திற்கும் இதை ஒப்பனையாக என்ன பண்ணலாம் சொல்லலாம். அப்போ ஆண்டவர் சமூகத்தில் எனக்கு கர்த்தர் வேணும் அப்படின்னு யார் நினைப்பா அப்படின்னா, யாருடைய வாழ்க்கையில வெறுமை இருக்கோ, யாருடைய வாழ்க்கையில ஏழ்மை இருக்கோ, யாருடைய வாழ்க்கையில கஷ்டம் இருக்கோ, அவனுக்கு தான் யார் வேணும், கர்த்தர் வேணும். நல்லா இருக்கிறவன் கிட்ட போய் இயேசுவை பத்தி சொன்னா என்ன பண்ண மாட்டான், ஏத்துக்க மாட்டான். அவனுக்கு வேணாம், இயேசுவை நீயே வச்சுக்கோ என்னவான், என்ன உங்களை எதுக்கு நீங்க மாத்துறீங்கன்னு கேட்பான். அவன் வேண்டாம். ஆண்டவர் யாரை கேட்கிற, தாகமா இருக்கிறான் அவனை கூப்பிடு, எளிமையுமா இருக்கிறான் அவனை கூப்பிடு, அவனை நான் என்ன பண்ணுவேன், ஆசீர்வதிப்பேன். அப்ப யாருக்கு இந்த தண்ணி தேவையில்லை, யாருக்கு இந்த தேவன் தேவையில்லைன்னா, சங்கீதம் 10ஆம் சங்கீதம் 3வது வசனத்தை 4வது வசனத்தையும் வாசிங்க. சங்கீதம் 10:3-4. துன்மார்க்கன் தன் உள்ளம் இச்சித்ததை பெற்றதினால் பெருமை பாராட்டி பொருளை அபகரித்து தன்னைத்தான் போற்றி, யார் அசட்டை பண்றானா, கர்த்தரை அசட்டை பண்றான். யாருன்னா திருப்தி அடைந்தவன். யாரு? நீதிமொழிகளின் புத்தகம் 27ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லுது, திருப்தி அடைந்தவன் தேன் கூட்டையும் என்ன பண்ணுவானா, மிதிப்பான். ஹல்லேலூயா. இருக்கீங்களா? அப்ப இன்னைக்கு என் வாழ்க்கையில ஏன் இந்த எளிமையை ஆண்டவர் கொடுத்தாரு, இந்த வெறுமையை ஏன் கொடுத்தாருன்னா, இந்த வெறுமையை இந்த எளிமையை இல்லைன்னா உங்களையும் என்னையும் கையில பிடிக்க முடியாது. தெரியுமா? உங்களையும் என்னையும் கையில பிடிக்க முடியாது. நம்ம லேஸ் பண்ண ஆட்கள் கிடையாது. சீக்கிரத்துல ஆண்டவருடைய சமூகத்துல உட்கார ஆள் கிடையாது. நான் ஆசீர்வதிக்கப்பட்டுட்டோம்னா நம்ம சபைக்கு வரது என்ன பண்றோம், நிப்பாட்டிட்டு அங்க போன் பண்ணுவீங்க, என்ன தம்பி சொல்ல, பாஸ்டர் உங்களுக்கு ஆன்லைன்ல என்ன பண்ணுங்க போடுங்க. ஏயா சர்ச்சுக்கு வரலையா? இல்ல நாங்க ஆன்லைன்ல என்ன பண்ணிக்கிறோம், பாத்துக்கிறோம். ஏன்? நீ திருப்தி அடைஞ்சிட்ட, உனக்கு என்னது இல்ல, பிரச்சனை இல்ல. திருப்தி அடைஞ்சவன் தேன் குட்டி என்ன பண்ணுவான், மிதிப்பான். அவசரம். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில திருப்தி கொடுக்கல. ஏன் கொடுக்கல அப்படின்னா, கொடுத்துட்டா ஆண்டவருக்கு நல்லா தெரியும் நம்ம ஆண்டவர் சமூகத்துல வரமாட்டோம். ஆமென். ஹல்லேலூயா. சோ நமக்கு எதிர்பார்க்கிற ஆசீர்வாதம் கிடைச்சிட்ட பிறகு சபைக்கு என்ன பண்ண மாட்டாங்க, வரமாட்டாங்க. அப்ப யார் என்னுடைய வாழ்க்கையில ஆண்டவர் ஒரு திருப்தியை கொடுக்க
மாட்டாரு? ஏன் அவனுடைய வாழ்க்கையில ஒரு பரிபூர்ணத்தை கொடுக்க மாட்டாரு அப்படின்னா, ஆண்டவர் நம்முடைய மனநிலைமையை பார்த்து கொண்டே இருப்பார். இதை மற்றவங்க நம்மளுக்கு சொல்லணும்னு அவசியம் கிடையாது. நீங்க எப்படி இருக்கிறீங்கன்னு கர்த்தர்கிட்ட ஒருத்தவங்க சொல்லணும்னு அவசியம் கிடையாது. ஆண்டவருக்கு தெரியும் நீங்க எப்படி இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு. இந்த ஆசீர்வாதத்தை கொடுத்தா இவன் நிலைச்சு இருப்பானா? இந்த ஆசீர்வாதத்தை கொடுத்தா இவன் சபைக்கு வருவானா? இந்த ஆசீர்வாதத்தை நான் கொடுக்கல அப்படின்னா இவன் சபையை விட்டு நின்றுவானா? இதெல்லாம் யாருக்கு தெரியும்னா ஆண்டவருக்கு நல்லா தெரியும். சோ அப்ப என்ன சிறுமையும் எளிமையா வச்சிருக்கிறாரா? கர்த்தர் குறித்திருக்கிறதான ஒரு நோக்கம் உண்டு. அந்த நோக்கத்துக்குள்ள நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் என்ன ரெடி ஆக்கிக்கணும். நான் ரெடி ஆயிட்டேன். நான் எந்த சூழ்நிலையில கர்த்தரை விட்டு விலக மாட்டேன். எனக்கு ஆசீர்வாதம் இருந்தாலும் நான் விலக மாட்டேன். ஆசீர்வாதம் இருந்தாலும் இல்லைனாலும் நான் ஆண்டவரை விட்டு விலக மாட்டேன். கர்த்தருக்கு செய்யற ஊழியத்தை செய்வேன். ஆண்டவருக்கு கொடுக்கிற கணத்தை நான் கரெக்டா கொடுப்பேன்னு சொல்லி என்னைக்கு நம்மளுடைய இருதயத்துக்கு தெரியுமோ அந்த விஷயம் யாருக்கு தெரியும்? கர்த்தருக்கு தெரியும். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் நம்மளை நம்பி ஒரு விஷயத்தை கொடுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளை நல்லா என்ன பண்ணானா ஆராய்ந்து பார்க்கிறார். அவர் நல்லா என்ன பண்ணார்? நம்மளை நல்லா ஓய்ந்து ஆராய்ந்து பார்க்கிறார். என் மகன் இந்த டைம்ல நான் கொடுத்த இவன் கரெக்டா இருப்பானா? அல்லேலூயா. நம்ம அப்படிதான் யோசிப்போம். நம்முடைய பிள்ளைகளுக்கு, நம்மளுடைய பெற்றவங்களுக்கு இவ்வளவு பெருசா கொடுத்தா இவங்க அதை சரியா யூஸ் பண்ணுவாங்களா? யோசிக்க மாட்டோமா? கர்த்தருக்கும் தெரியும் எந்த சூழ்நிலையில எதை கொடுத்தா நாம நினைச்சிருப்போன்றது யாருக்கு தெரியும்? ஆண்டவருக்கு நன்கு தெரியும். அப்போ நன்கு தெரிஞ்சதான தேவன் தான் நமக்கு பார்த்து பார்த்து கொடுக்கிறாரு. எடுத்த உடனே கொடுத்துடல. ஏன்னா நீ ரொம்ப திருப்தி அடைஞ்சிட்டனா நீ தேன் கூட்டி என்ன பண்ணு? குத்தி பாப்பா. தேன் அழகா வருது, நம்ம அழகா தேனை குடிக்க மாட்டோம். தேனை குத்தி பார்த்தானா அப்புறம் என்ன ஆயிடும்? தேன் காலி ஆயிடும். அப்புறம் மறுபடியும் அதை என்ன பண்ணணும்? வரவதுக்கு பல மாதங்களில் பட்டினியா கிடக்கணும். அப்போ ஆண்டவருக்கு நல்லா தெரிஞ்சுதான் எல்லாவற்றையும் ஏற்ற வேலையில கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்றாருன்னா கொடுக்கிறாரு. அப்ப இந்த சிறியமையும் எளிமையும் ஆண்டவர்கள் ஆண்டவர் எதிர்பார்க்கிறது போல அவர்கள் தேடும் பொழுது, எதை தேடும் பொழுது? அந்த தாகத்துக்கு தண்ணீரை தேடும் பொழுது அது கிடைக்க மாட்டுது. அப்ப அது கிடைக்க மாட்டதுக்கு காரணம் என்னன்னா ஆண்டவர் ஒரு ரீசன் வச்சிருக்கிறாரு. சரி, நீ சிறுமையை எளிமையான கஷ்டப்படுற கஷ்டம் தெரியுது. நீ சமூகத்துல வந்து ஜெபிக்கிற, சபைக்கு வருகிற. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீ சபைக்கு வர்றது பிரச்சனை கிடையாதுப்பா. வாரம் நம்ம சர்ச்சைக்கு வந்துட்டோம். ஓ, இவனுக்கு கிரீடத்தை தூக்கி கொடுத்துட முடியாதுமா? வாரம் நான் சபைக்கு வந்துட்டேன். இந்தப்பா உனக்கு கிரீடத்தை தூக்கி நான் கொடுக்குறேன், வச்சுக்கப்பா. பல்லவராஜ், நீ வாரம் தொடர்ந்து சபைக்கு வந்துட்ட. ஆனா உன் வாழ்க்கையில ஒரு மாற்றமும் இல்ல. பல்லவராஜன் போகுமா? ஞானசாலை எடுத்துட்ட, வாழ்க்கையில கொஞ்சம் கூட மாற்றம் இல்ல. பழைய குணாதிசயம் அப்படியே இருக்கு. பல்லவராஜன் போகுமா? அப்ப நமக்கு நல்லா தெரியும். ஆண்டவர் இங்க என்ன சொல்றாரு அப்படின்னு பார்க்கும் பொழுது அதுக்குதான் சொல்றாரு, நான் உன்னை ஆசீர்வதிக்காமல் இருப்பதற்கு நீ சிறுமையும் எளிமையுமானவன், நீ தேடியும் ஏன் தண்ணீர் கிடைக்கவில்லை அப்படின்னா நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை எடுத்துக்கொள்ள. நீதிமொழிகளிலே வேத வசனம் இருக்கட்டும். நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை வாசிங்க. என் கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்புங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. என் கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்பு. நீ ஆலயத்துக்கு வர, உன்னுடைய ஏழ்மை மாறணும், உன்னுடைய எளிமை மாறணும். நீ ஆலயத்துக்கு வர, தப்பே கிடையாது. ஆனா ஆண்டவர் சொன்னது, நான் உன்னை கடிந்து கொள்றேன்னு. கடிந்து கொள்ளுதலுக்கு நீ திரும்பு. நான் உன்னை கடிந்து கொள்ளும் பொழுது உன் இருதயத்துக்கு தெரியுது கர்த்தர் தான் பேசுறாருன்னு தெரியுது, கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு கடந்து வருதுன்னு தெரியுது. அப்படி தெரிந்தும் ஆண்டவர் சொல்றாரு, நீ என்னுடைய கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்பு. இதுல ஒரு விஷயம் பாத்தீங்க அப்படின்னா, நீ வார்த்தைக்கு செவி கொடுன்னு பேசல. ஆண்டவர் இங்க நீ கடிந்து கொள்ளுதலுக்கு செவி கொடு அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உனக்கு நான் வார்த்தைலாம் சொல்லிட்டேன். என்ன பண்ணிட்டாரா? வார்த்தையெல்லாம் கொடுத்துட்டாரு. இப்படி வாப்பா, அப்படி வாப்பா, இதெல்லாம் செய்யணும், சத்தியம் இதுதான்ப்பா, எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. சொல்லாம இல்ல, சொல்லி கேட்காததுனால இப்ப கர்த்தர் சொல்ற வார்த்தை, அவர் கடிந்து கொள்ள ஆரம்பிக்கிறார். கடிந்து கொள்ளுதல்னா என்ன? ஒரு கண்டிப்பு. ஒரு பிள்ளையை எடுக்காதுன்னு சொல்றோம், அந்த பிள்ளை அதை எடுக்குது, நம்ம கையில ஒரு போடு போறோம் பார்த்தீங்களா? எடுக்காதுன்னு சொல்றேன், எப்படி நீ மறுபடியும்? இதுதான் கடிந்து கொள்ளுதல்.
அப்ப இன்னைக்கு நான் சிறுமையமானவன், எளிமையமானவன், ஆண்டவருடைய சமூகத்துல வர என் பிரச்சனை மாறணும். ஆனா பிரச்சனை மாறணும் பார்த்தா இன்னொரு பிரச்சனையில வருது. இந்த பிரச்சனையில இருந்து நான் தப்பிக்கணும்னு பார்த்தா பிரச்சனை பெருசாக வருது. விஷயம் என்னன்னா, உன்னை ஆண்டவர் கடிந்து கொள்றதே உனக்கு என்ன பண்ணல தெரியல. கர்த்தர் கடிந்து கொள்றாரு. ஏன் கடிந்து கொள்றதுக்கு எதுக்கு கடிந்து கொள்றாருன்னா, திரும்பவும் அதே தப்பை நீ செய்யறதுக்காக கடிந்து கொள்ளல. சொல்றது விளங்குதுங்களா? கடிந்து கொள்றது எதுக்கு அப்படின்னா, திரும்பவும் போயிட்டு நீ அதே தண்ணியில கை வைப்பான்றதுக்காக என்ன பண்ணல, கடிந்து கொள்ள. மறுபடியும் நீ வைக்க கூடாதுன்னு ஆண்டவர் ஒரு அடி அடிக்கிறாரு. அந்த அடி நம்மளை சாகடிக்கிற அடி இல்லை. நல்லா புரிஞ்சுக்கணும். கர்த்தர் நமக்கு ஒரு கண்டிப்பு கொடுக்குறாருன்னா நம்மளை காலி பண்றதுக்கு கொடுக்கல. அந்த கண்டிப்பு, அந்த கண்டிப்பை தட்டி எழுந்துரு, திருமணி அதுல பண்றாதுன்னு சொல்றாரு. நம்ம என்ன பண்றோம்னா, அந்த கடிந்து கொள்ளுதல தான் ரொம்ப கேர்லெஸ்ஸா பார்த்து மறுபடியும் தண்ணிக்குள்ள கை வைக்கணும். சொல்றது விளங்குதுங்களா? இதுல கை செய்யாதேன்னு சொல்றாரு. செய்யாதேன்னு சொல்ற விஷயத்த மறுபடியும் அவர் என்ன பண்றாருன்னா கடிந்து கொள்றாரு. கடிந்து கொண்ட விஷயத்த மறுபடியும் துணிகரமா செய்யும் பொழுது நம்மளுக்கு என்ன பண்ண சரியா ஆகும்? யோசிச்சு பாருங்க. எப்படி ஆண்டவர் நம்மளை திருத்துவாரு? இது தப்புன்னு சொல்லியாச்சு, இது செய்யாதப்பான்னு சொல்லியாச்சு, கேட்க மாட்டோம்னு தெரிஞ்சிருச்சு ஆண்டவருக்கு. இப்ப ஆண்டவர் ஒரு அடி அடிக்கிறாரு. அந்த அடி கூட தெரியாத அளவுக்கு சொரணம் இல்லாம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? நம்மளை அடிக்கிறது யாருன்னு கண்டுபிடிக்க மாட்டோம். நான் சொல்றது நம்ம பண்ற தப்பு, மிஸ்டேக் நான் பேசல. கர்த்தர் அடிக்கிறாரு. யார் அடிக்கிறான்னு உங்களுக்கு தெரியலையா? பின்னாடி இது ஒரு தட்டு தட்டுறாரு. நல்லா போயிட்டு இருக்க வேண்டிய வாழ்க்கைப்பா, சூப்பரா போயிட்டு இருக்கு, எல்லாம் கரெக்ட், 10 பொருத்தமும் கரெக்டா இருக்கு. சம்பளம் வாங்கினா இதுக்கு செலவு பண்ண, அதுக்கு செலவு பண்ண, மீது 3000 இருக்கணும். இதுதான் என்னதுன்னா லாஜிக்கல். ஆனா 3000 ரூபாய் இல்ல, இந்த இடத்துல முட்டல வந்து நிக்குது. அடிக்கிறது யாரும் தெரியல. அந்த ஆசீர்வாதம் கர்த்தர் ஏன் கொடுக்கலன்னு தெரியல. யார் கண்டுபிடிக்கணும்? நாமளே கண்டுபிடிக்கணும். ஆண்டவர் ஆசீர்வதிச்சுக்கிறார், கரெக்ட், நான் போற ரூட் கரெக்ட். ஆனா இந்த இடத்துல 5 கொண்ட 10 தானையா வரணும், 8 வந்து நிக்குது, மீதி 2 எங்க போச்சு? நம்ம தான் கண்டுபிடிக்கணும். ஆமென். சோ ஆண்டவர் அந்த கடிந்து கொள்ளுதலை என்ன பண்றாருன்னா நம்மளுடைய வாழ்க்கையில வைக்கிறதுக்கு காரணம்னா, நீ எப்படியாவது முன்னேறணும், உன்னை நான் ஆசீர்வதிக்கிறது தான் ஆண்டவருக்கு விருப்பம். எஸ், இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது தானே தேவனுக்கு பிரியம். உங்களை கர்த்தரை தேடுற கர்த்தருடைய பிள்ளைங்க, சிறுமையமானவன் தெரியும், நீங்க கஷ்டப்படுறீங்கன்னு தெரியும், உங்க வேதனை என்னன்னு தெரியும், நீங்க சபைக்கு வந்திருக்கிறது தெரியும், நீங்க கர்த்தரை தேடி வந்திருக்கிறீங்க, இது எல்லாம் அவருக்கு தெரியும். தெரியாம ஒண்ணும் இல்ல, அவருக்கு எல்லாம் தெரியும். ஆனா அவர் விரும்புறது என்ன அப்படின்னா, என் மகன் என் கடிந்து கொள்ளுதலுக்கு என்ன பண்ண மாட்டான்? திரும்ப மாட்டானே. அப்ப அந்த கடிந்து கொள்றதுக்கு ஏன் திரும்ப மாட்டோம்னா, ஒண்ணு கர்த்தருக்கு பயப்படுற பயம் நம்ம கிட்ட என்ன பண்ணல இல்ல. சொல்லுது விளங்குதுங்களா? அவருக்கு பயப்படுற பயம் இருந்துச்சுன்னா, ஐயோ அடிச்சது ஆண்டவர், இப்ப என்ன தூக்கி விடணும், யார் தூக்கி விடணும்? ஆண்டவர். நம்ம என்ன சொல்றோம்? பாத்துக்கலாம். நம்ம ஆண்டவர் பத்தி நம்மளுக்கு தெரியாதா? சோ அப்படி போகும் பொழுது நான் மனம் திரும்பாத பட்சத்துல தேவன் வைத்திருக்கிறதான ஆசீர்வாதத்தை நான் என்ன பண்ண முடியாது? பெற்றுக்கொள்ள முடியாது. கர்த்தர் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொள்ளணும். அதான் சொல்றேன், என் கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்ப உனக்கு நான் 2 ஆசீர்வாதம் தரேன். என்ன ஆசீர்வாதம்? 2 தரேன். அந்த வசனத்தை வாசிங்க. 1:23 நீங்க படிங்க. என் கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்புங்கள், என் ஆவியை உங்களுக்கு அருளுவேன். முதல் ஆசீர்வாதம் என்ன ஆசீர்வாதம்? ஏன் ஆவியை நான் உங்களுக்கு என்ன பண்ணுவேன்? கொடுப்பேன். என் ஆவியை உனக்கு கொடுத்துட்டேன் அப்படின்னா உன் வாழ்க்கை மாறும். அல்லேலூயா. யாருக்குன்னா கடிந்து கொள்ளுதலை திரும்புறவனுக்கு. ஆமென். அவருடைய கடிந்து கொள்ளுதலுக்கு மனம் திரும்புறாங்க. ஐயோ நான் தப்பு செஞ்சிட்டேன், ஆண்டவரை தட்டுறாரு, ஆண்டவர் அடிக்கிறாரு, நான் இப்ப என்ன பண்ணணும்? கேர்ஃபுல்லா இருக்கணும். எவன் திரும்புறானோ, ஆமென், இருக்கிறீங்களா? ஸ்தோத்திரம். அந்த மனம் திரும்புதல் எனக்குள்ள வரும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு அவனுக்கு, நான் அவனுக்கு என் ஆவியை அருள்வேன்பான். அவ கர்த்தருடைய ஆவி எனக்குள்ள வரும் பொழுது நான் என்ன செய்வேன்? அப்போஸ்தலர் 1:8 வசனம் சொல்லுகிறது, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலன் அடைந்து என்ன பண்ணுவீங்களா? பலன் அடைவீர்கள். எப்போ பலன் அடைவேன்னா, பரிசுத்த ஆவி எனக்குள்ள வரும் பொழுதுதான் நான் என்ன பண்ணுவேன்? பலன் அடைவேன். அப்ப பரிசுத்த ஆவி எனக்குள்ள வரணும்னா
மனம் திரும்பணும். அல்லேலூயா. வசனம் எப்படி கோர்வை ஆண்டவர் வச்சிருக்கிறார் பாருங்க. பழைய ஏற்பாட்டை புதிய ஏற்பாட்டை இணைக்குது பாருங்க. நான் என் ஆவியை உனக்கு தருவேன்ப்பா. எப்பனா என் கடிதங்களுக்கு திரும்பும்போது என் ஆவியை தருவேன். என் ஆவி அது பரிசுத்த ஆவி. பரிசுத்த ஆவி உனக்குள்ள வரும் பொழுது நீ பலனடைவ. வாசிங்க. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாய் இருந்தீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அவருக்கு சாட்சியா நிற்போமா? இவன் ஒரு தேவ மனுஷன், இவன் ஒரு தேவ மனுஷன், இவன் ஒரு தேவ மனுஷன் சொல்லி இவங்க கர்த்தரை வணங்குறவங்க, இவங்க இயேசுவை வணங்குறவங்க, இவங்க இப்படி செய்ய மாட்டாங்க, இவங்க இந்த பாவத்தை பண்ண மாட்டாங்க, இவங்க இந்த தவறை செய்ய மாட்டாங்கன்னு சொல்லி ஆண்டவருக்கு சாட்சியா இருப்பேனா? இந்த ரெண்டு பிளஸிங் ஆண்டவர் கொடுக்கிற. நீ ஒண்ணு எனக்கு சாட்சியா இருப்பாப்பா, இன்னொன்னு நீ பலன் அடைவப்பா. எதுலெல்லாம் நீங்க வீக்னஸோ, எதுலெல்லாம் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை வளர முடியாம நீங்க தோய்ந்து போறீங்களோ, நீங்க தோத்து போறீங்களோ, பலவீனப்பட்டு போறீங்களோ, ஆண்டவர் சொல்றாரு அதுல உனக்கு நான் என்ன கொடுக்கிறேன்? பலனை கொடுப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப இந்த பலனை நான் பெற்றுக்கொள்ளணும். இந்த பரிசுத்த ஆவியின் பலனை நான் பெற்றுக்கொள்ளும் பொழுதுதான் என் வாழ்க்கையில நான் அடுத்த ஸ்டெப்புக்கு என்ன பண்ண முடியும்? போக முடியும். இந்த பரிசுத்த ஆவி எனக்கு பலன் கொடுக்க எப்ப கொடுப்பாரு? அவர் கடிந்து கொள்ளுதலுக்கு கீழ்ப்படியும் பொழுது. ஆமென். என் வாழ்க்கை மாறிச்சுன்னு சொல்லி மத்தவன் என்ன பண்ணணும்? எனக்கு சாட்சி கொடுக்கணும். ஐயோ இவர் இப்படிப்பட்டவரையா, இப்ப இப்படி அல்ல, இவர் இப்படிப்பட்டவர் அல்ல, இவர் ஒரு காலத்துல இப்படி இருந்தாரு, இப்போ இவருடைய வாழ்க்கை இப்படி இல்ல, இவருடைய வாழ்க்கை மாறிடுச்சு அப்படின்னு சொல்லி நம்மளை குறித்து என்ன பண்ணணும்? சாட்சி சொல்லணும். சோ இது ஆண்டவர் சொல்றாரு, இது நான் அவனுக்கு கொடுக்கிறதான ஆசீர்வாதம். அடுத்து வாசிங்க நீதிமொழிகள் 1:23. என் ஆவியை உங்களுக்கு அருளுவேன், என் வார்த்தைகளை உங்களுக்கு என்ன பண்ணுவேன்? தெரிவிப்பேன். அல்லேலூயா. அடுத்த ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதம் என்னன்னா, என் வார்த்தையை நான் உங்களுக்கு என்ன பண்ணுவேன்? தெரிவிப்பேன். இன்னைக்கு நான் போறதான வழி சரியான வழியில போயிட்டு இருக்கிறேன்னா, நீங்க செய்யறதான வேலை கரெக்டு தானா? நான் செய்யறதான ஊழியம் கரெக்டு தானா? நீங்க படிக்கிறதான படிப்பு கரெக்டு தானா? நீங்க போடுற ஓட்டம் கரெக்டு தானான்ட்டு ஆண்டவர் என்ன பண்ணுவாராம்? ஒரு வார்த்தையை என்ன பண்ணுவாரு? உனக்கு சொல்லுவாரு. அடுத்த ஆசீர்வாதம் அதுதான். நீ என் கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்பும் பொழுது அடுத்து நான் உனக்கு என்ன கொடுப்பேன்னா, என் வார்த்தையை நான் உனக்கு கொடுப்பேன். அந்த வார்த்தை உன்னை எப்படி நடத்தும்? ஏசாயா 30வது அதிகாரம் 21வது வசனத்தை வாசிங்க. ஏசாயா 30வது அதிகாரம் 21வது வசனத்தை வேகமா வாசிங்க. நீங்கள் வலதுபுறமாய் சாயும் பொழுது, இடதுபுறமாய் சாயும் போதும் வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தையை உங்க காதுகள் கேட்கும். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆண்டவர் எவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்கிறாரு. நீ வலதுபுறமா போகும்போது, நீ இடதுபுறமா போகும்போது நான் உனக்கு என்ன பண்ணுவேன்னா ரூட் சொல்லுவேன். நீ இந்த ரூட்ல போவாதப்பா, நீ இந்த ரூட்ல போ, நீ இந்த வேலையை செய்யாத, நீ இந்த வேலையை செய்யி. எப்போ சொல்லுவாரா? அவர் கடிந்து கொள்ளுதலுக்கு நான் திரும்பும் பொழுது. அப்ப அவர் கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்பும் போதுதான் என் தாகத்துக்கு எனக்கு தண்ணீர் என்ன பண்ண கிடைக்கும். இல்லைன்னா என் தாகத்துக்கு தண்ணீர் கிடைக்காது. நான் தாகமா இருக்கலாம், என் வேதனையில இருக்கலாம், நான் எளிமையில இருக்கலாம், நான் தள்ளப்பட்டு இருக்கலாம், நொறுக்கப்பட்டு இருக்கலாம், எல்லாம் சரிதான். ஆனா நீ நொறுக்கப்பட்டு இருந்தாலும், எளிமையா இருந்தாலும், சபைக்கே வந்தாலும் உனக்கு கொடுக்க வேண்டிய ஆசீர்வாதத்தை உன்னால பெற்றுக்கொள்ள முடியாது. காரணம் என்ன? நீ என் கடிந்து கொள்ளுதலுக்கு என்ன பண்ணல? திரும்பல. என் கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்பு. இது தப்புனா தப்பு, அதை நீ செய்யாத. அந்த தப்பை நீ துணிகரமா செய்யும் பொழுது உன்னை ஆசீர்வதிக்க முடியாது. அல்லேலூயா. ஒரு சூப்பரான வார்த்தை ஆண்டவர் கொடுத்திருக்காரு பாருங்களேன். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீ என் கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்பு, நான் உனக்கு என்ன பண்றேன்னா என் வார்த்தையை தெரிவிப்பேன். இன்னைக்கு ஆண்டவர் வார்த்தை எதுன்னு தெரியாததுனாலதான் இன்னைக்கு தேவையில்லாத வேலை, தேவையில்லாத கஷ்டம், தேவையில்லாத இடத்துல என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? மாட்டிட்டு முழிக்கிறோம். என்ன பண்றோம்? முழிக்கிறோம், சிக்கிட்டு இருக்கிறோம். ஏன் இந்த சிக்கல்னா,
தெளிவா கர்த்தர் வார்த்தை என்ன பண்ணல, கேட்கலையப்பா நீ கேட்கலையே. பின்னாடி சொல்ற வார்த்தைக்கு ஏன் கேட்கலன்னா, கடிந்து கொள்ளுதலுக்கு நீ மனம் திரும்பாதனாலதான் உனக்கு பின்னாடி வார்த்தை வந்தது உன் காதுல என்ன பண்ணல, விழல. அப்படி இல்லைன்னா உன் பின்னாடி ஆண்டவர் என்ன பண்ணல, பேசல. அவர் வார்த்தையை உங்களுக்கு தெரிவிக்காததுனாலதான் இன்னைக்கு தேவையில்லாத வேலைகளை என்ன பண்ணிட்டு இருக்கிற, மாட்டிட்டு இருக்கிறேன். அவர் மட்டும் கரெக்டான ரூட்ல நடத்தினார்னா நான் சரியான வழியில போயிருப்பேன். இன்னைக்கு என் வாழ்க்கையில ஆசீர்வாதம் இருந்திருக்கும். ஆமென். கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதம் என் வாழ்க்கையில கண்டிப்பா நிலைச்சிருக்கும். கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதம் அது குறைவுபட்டு போகாது. ஹல்லேலூயா. மீண்டும் எடுக்க உதவி செய்தார். ஹல்லேலூயா. எத்தனையோ மீன்களை பிடிக்கிறாங்க, வலைக்கிலே இருக்க மீன்களை பிடிக்கிறாங்க. 5 அப்போ 2 மீன், 5000 பேருக்கு போஷிக்கிறாரு. மீண்டும் எடுத்தார்கள். அடுத்து ஒரு 7 அப்போ 2 மீன், சில மீன்கள் அதிலே மீண்டும் எடுத்தார்கள். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் இருக்கிறதான ஆசீர்வாதம் இது. கடந்த மாசத்துல மீண்டும் எவ்வளவு எடுத்தோம் யோசிச்சு பாருங்க. மீண்டும் சம்பளத்துல நான் இவ்வளவு எடுத்த பாஸ்டர்னு சொல்றவங்க இருக்கிறீங்களா? சோத்திரம், ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும்னு சொல்றேன். இல்லையே, மீண்டும் எடுக்கலையே, எக்ஸ்ட்ரா கடல்ல வாங்கி உள்ள போட்டிருக்கிறோம். இப்படியே காலம் போச்சு அப்படின்னா அப்ப என்ன அர்த்தம்? ஆசீர்வாதம் என் வாழ்க்கையில இல்ல, கடிந்து கொள்ளுதலுக்கு நான் திரும்பல. இதுதான் என்னுடைய விஷயமே. என்ன கடிந்து கொள்ளுதல் சொல்றாரு? ஒண்ணும் இல்லைங்க, தப்பு செய்ய போனது அது தப்பு, அது ஸ்டாப் பண்ணணும். உங்களுக்கு தெரியலையா? சொல்றது ஒரு தப்பு செய்யறோம், இது தப்பு ஆச்சு, இது கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியமாச்சு, இதை நான் செய்யக்கூடாது. நீங்க இருக்க எதுல இதெல்லாம் வெளியில வரீங்களோ, ஐயோ இந்த பாவத்தை நான் செய்ய மாட்டேன், அந்த பாவத்தை நான் செய்ய மாட்டேன், இது நான் கர்த்தருக்கு பிரியமில்லாதது, இதை நான் செய்ய மாட்டேன், எதுல இருந்தெல்லாம் நான் வெளியில வரணும், அதுதான் கர்த்தருக்கு பயப்படுற பயம். ஆமென். நீங்க ஆண்டவருக்காக எவ்வளவுலாம் பயந்து எவ்வளவுலாம் நீங்க விலகிறீங்களோ, இதெல்லாம் யார் பார்க்கறானா? கர்த்தர் பார்க்கறாரு. அப்ப நீங்க அவருடைய கடிந்து கொள்ளுதலுக்கு நீங்க திரும்பும் பொழுது இப்ப கர்த்தர் உங்களை என்ன பண்றாருன்னா ஆசீர்வதிக்க ஆரம்பிக்கிறார். ஹல்லேலூயா. நான் தப்புன்னு தெரிஞ்சு திரும்ப அதே நான் செய்யும் பொழுது என் வாழ்க்கையில பெற வேண்டிய பிளெஸிங் வர மாட்டேதுங்க. சொல்றது இருக்கிறீங்களா எல்லாரும்? ஸ்தோத்திரம். தப்பு பண்றது ஆண்டவரோட ஒப்புரவாதம் முடிஞ்சிருச்சு வேலை. ஐயோ நான் போன வாரம் தப்பு பண்ண, போன மாசம் தப்பு பண்ண, எப்போவோ தப்பு பண்ணீங்கப்பா, வேணாம்னு சொல்ல, பண்ணிட்டீங்க ரைட். இப்ப எங்க உட்காரணும்? சமூகத்துல வந்துரு. தப்பு பண்ணிட்டு வந்துட்டு அழுதாப்பா என்ன மன்னிச்சிருங்க, அந்த இயேசுவா நான் தப்பு பண்ணிட்டேன், தெரியாம பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிருங்க, உங்களுடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படியல, என்ன மன்னிச்சிருங்க, உங்க கடிந்து கொள்ளுதலுக்கு நான் மனம் திரும்பல, என்ன மன்னிச்சிருங்கப்பா. நீங்க காதறி அழுவுறீங்க தெரியுமா? ஏன் அழுவுறீங்கன்னு சொல்றேன்னா, உண்மையா நீங்க அவர்கிட்ட கேட்டீங்கன்னா கண்ணுல இருந்து தண்ணி வரும். பேருக்கு சாரி கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த சாரி உண்மையாலுமே சாரியே கிடையாது. ஆமென். அப்ப நான் கேட்கறதான மன்னிப்பு அந்த கர்த்தர் பார்க்கறாரு. அந்த மன்னிப்பு நான் உண்மையா ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே இந்த விஷயத்தெல்லாம் நான் வீக்கா இருக்கிறேன்ப்பா, என்னால முடியலப்பான்னு சொல்லி நம்ம காதறி அழுவும் போது என் கண்ணீரை அவருடைய துருத்தியில வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நான் அழும் பொழுது, நான் மன்னிப்பு கேட்கும் பொழுது அவர் ஓடி வந்துருவாரு. அதான் தாகமா இருக்கிறவர்களே, நீங்க தண்ணி அன்னைக்கு வா, நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். எவ்வளவு அருமையான தேவன் தெரியுமா? அன்பான தேவன். அவர் அவ்வளவு அன்பான தேவன். ஆனா அவர் ஒன்னே ஒண்ணுதான் கேட்கிறாரு, கொஞ்சம் மனமாறு, நான் உன்னை தூக்கிறேன். சூப்பரா அவரால் தூக்க முடியும். இருக்கிற இடத்துல இருந்து உங்களை எந்த அளவுக்கு ஹைக் பண்ண முடியும். அவர் விரும்புகிறாங்க கடிந்து கொள்வதற்கு மட்டும் திரும்ப இது தப்புன்னு சொல்லும் பொழுது ரிட்டர்ன் பேக் வா. தப்புன்னு சொல்லும் பொழுது நான் அங்கேயே நின்று இல்லை இதை நான் செஞ்சே ஆவ நிற்கும் பொழுது கர்த்தருடைய கோபத்துக்கு நாம் ஆளாகிறோம். கர்த்தர் கோபப்பட்டார்ன்ற பட்சத்தில் நம்ம வாழ்கிற ஆசீர்வாதம் இருக்காது. இதே வசனங்களில் நம்ம வாசித்திருக்கிட்டே போகலாம். அப்ப இந்த சிறுமையும் எளிமையானவர்களுக்கு இந்த 2 வித ஆசீர்வாதத்தை கர்த்தர் என்ன பண்றாருன்னா கொடுக்கிறார். அப்புறம் சிறுமை எளிமையானவர்கள் ஏன் தண்ணி மறுபடியும் கிடைப்பதில்லை அப்படின்னா 24வது வசனத்தை வாசிங்க. நீதிமொழிகள் 1:24. நான் கூப்பிட்டு நீ என்ன பண்ண மாட்டேற, கேட்க மாட்டேன் என்றப்பா. நான் கூப்பிடுறேன். மத்தேயு 11வது அதிகாரம் 28வது வசனத்தில் ஆண்டவர் கூப்பிடுறாரு, வருத்தப்பட்ட பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன்.
நான் ரெஸ்ட் கொடுக்குறேன்ப்பா, உனக்கு நான் உன்னை இளைப்பாற செய்யறேன், உன்னை சந்தோஷமா வாழ வைக்கிறேன் ஆண்டவர் சொல்றாரு. யாருக்கு சொல்றாரு? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களுக்கு. ஆமென். சிறுமையும் எளிமையுமானவர்களுக்கு நீ என்கிட்ட வா. அல்லேலூயா. நீ என்கிட்ட வாப்பா, நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். சிறுமையும் எளிமையுமானவர்கள் நீ என்கிட்ட வா. ஆண்டவர் ஆசீர்வதிக்கிற தெய்வம் தான் இல்லைன்னு சொல்ல. ஆனா சில நிபந்தனைகள் நம்மளுடைய வாழ்க்கையில என்ன பண்ணது இருக்கு. என்ன நான் சரி பண்ண வேண்டிய இடத்துல நான் என்ன பண்ணி ஆகணும், சரி பண்ணி ஆகணும். அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நீ வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறேன், நீ என்கிட்ட வா, நான் உனக்கு என்ன பண்றேன், இளைப்பாறுதல் உனக்கு நான் தரேன். அடுத்து 24வது வசனம் சொல்றது, வாசிங்க. நான் கூப்பிட்டும் நீ கேட்க மாட்டோம் என்ற, நான் கையை நீட்டியும் கவனிக்கிறவன் ஒருவனும் இல்லையா. உன்னத பாட்டின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிங்க. உன்னத பாட்டு 5:4 வாசிங்க. என் நேசர் தமது கையை கதவு துவாரத்தின் வழியாய் நீட்டினார், என் உள்ளம் பொங்கினது. ஆண்டவர் கதவு தட்டி பார்க்கிறாரு, திறக்கல. இப்போ கதவு வழியா என்ன பண்றாருன்னா தம்முடைய கரத்தை நீட்டுறாராம். அது என்ன பண்ணல, கரத்தை நீட்டியும் அவருடைய உள்ளத்தை தெரிந்ததை தவிர அவன் என்ன பண்ணலன்னா மனவாட்டி என்ன பண்ணல, கதவை என்ன பண்ணல, திறக்கல. அடுத்த வசனம், இப்ப நான் நேசருக்கு கதவை திறக்க இப்போ எழுதுகிறேன். என் நேசர் கதவை தட்டினாரு, என் நேசர் கதவு வழியா கையை நீட்டினாரு. அப்போ நான் என்ன பண்ண, உள்ள தத்தளிச்சு நான் உள்ளதான் உட்கார்ந்து இருந்தேனே தவிர இப்போ ஒரு முடிவு பண்ணிட்டு என்ன பண்ண போறேன், நான் ஆண்டவருக்காக ஒரு ஸ்டெப் எடுக்க போறேன், இறங்கி போறேன். வடிந்தது. என் நேசருக்கு கதவை திறந்து, என் நேசரோ இல்லை, அவர் போய்விட்டார். அல்லேலூயா. போதும். என் நேசரோ இல்லை, அவர் என்ன பண்ணிட்டாரா, போயிட்டாரா. ஆண்டவர் என்ன சொல்றாரு இந்த இடத்துல, நான் கூப்பிட்டும் நீ கேட்க மாட்டேன்ற, நான் வரேன் உன் வீட்டுக்கு வந்து கதவை தட்டுறேன், கேட்க மாட்டேன், நான் உள்ள வந்து உங்ககிட்ட பேசுறேன், என் பேச்சை கேட்க மாட்டேன், கதவு வழியா என் கையை நீட்டுற, உன் வீட்டு வாசலுக்குள்ள நான் வந்துட்டேன். அப்படி இருந்தும் நீ என்ன பண்ண மாட்டேற, என் வார்த்தையை கேட்க மாட்டேற. இப்போ நீ என்ன பண்ற, என் நேசருக்காக நான் கதவை திறக்கிறேன், ஆண்டவரே எனக்கு பித்தனை என்கிட்ட பேசுங்கப்பான்னு கேட்கிற. இப்போ உனக்கு வார்த்தை வரல, சோதரம். இப்போ வார்த்தை வரல, காரணம் என்ன, நேசரோ போய்விட்டார். சில காலம்தாங்க, சில காலம்தான். எத்தனை முறை, ஒரு சில முறைகளை ஆண்டவர் முயற்சி பண்ணுவார் நம்மளை எப்படியாவது மாற்றணுன்றது தான் அவருடைய விருப்பமே. ஆமென். நம்மளுடைய வாழ்க்கை, இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில என்னை பரலோக ராஜ்யத்துக்கு ஆயத்தப்படுத்துறதுக்காக என்னை எந்த அளவுக்கு மாற்ற முடியுமோ அந்த அளவுக்கு ஆண்டவர் முயற்சி பண்ணுவார். சில இடங்களில் தாழ்மை, சில இடங்களில் எளிமை, சில இடங்களில் வெறுமை, இது எல்லாவற்றையும் ஆண்டவர் ஏன் கொடுக்கிறாருன்னா கொஞ்சம் கொஞ்சமா நம்மளை மாற்ற முடியுன்ற ஒரு நம்பிக்கையில கர்த்தர் நம்மளை மாற்றிக் கொள்வதற்கு அவர் முயற்சி செய்து கொண்டேதான் இருக்கிறாரு. அவர் கையை நீட்டி கொண்டுதான் இருக்கிறாரு. அவர் கதவு நடையில் இதோ வாசப்படி நின்று கதவை தட்டுகிறேன், ஒருவனின் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தா நான் உள்ள வந்து பிரவேசிப்போம்பா, நான் ஆசீர்வதிப்போம்பா, நான் குடும்பமா, எல்லாமே சொல்ற தெய்வம் இந்த இயேசு மகா தெய்வம். அல்லேலூயா. அவர் அவ்வளவு அருமையான தெய்வம். நான் வாசல்ல நின்று தட்டுறப்பா, என் கதவை நீ திறக்க மாட்டியே, நீ உன்னுடைய வழியை பற்றியே நீ யோசிச்சுட்டு இருக்கிறீ, எனக்கு வழி வாசலை திறக்கலையே. இப்ப நீ வர, ஆண்டவரே என் நேசரே, இன்னும் உன்னத பாட்டில் வாசித்தோம் அப்படின்னா, இன்னும் என் நேசருக்காக நான் எல்லா இடத்துலையும் தேடினேன், காவலாளிகள் இடத்துல போய் கேட்டேன், என் நேசரும் காணவில்லை. எஸ், நீ தேடியும் காணாதிருப்பாய் சொல்லுது. நம்ம ஆண்டவரை இப்ப நீ தேடுற, இப்ப கிடைக்கலையே, இப்ப கிடைக்கலையே, தேடுற, என்ன ட்ரை பண்ணி பாக்குற, கிடைக்கல. அதான் சொல்றாரு, நீ தேடிய தண்ணீரை என்ன பண்ணல, காணவில்லை, தண்ணீர் கிடைக்கல. காரணம் என்ன, அவர் தேடும் பொழுது, அவர் கூப்பிடும் பொழுது, அவர் இறங்கி வரும் பொழுது நீ அவருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை நீ சரியா கொடுக்கல. அவர் இறங்கி வந்து வீட்டு வாசப்படியில் நிற்கும் பொழுது அவரை நீ மதிக்கல. கர்த்தருடைய வார்த்தை வீடுகளில் தேடி வரும் பொழுது நீங்க என்ன பண்ணல, மதிக்கல. இப்போ ஆண்டவர் வருவாரா, ஆண்டவரோ போய்விட்டார்.
சோ ஆண்டவர் என்ன கேட்கிறார், நான் கூப்பிட்டு நீ என்ன பண்ண மாட்டேன்னா கேட்க மாட்டேப்பா. சோ அந்த எளிமையானவன், அந்த ஏழ்மையானவனுக்கு கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை விட்டு விலகினதற்கு காரணம் என்னன்னா, அவன் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடாத போது, கர்த்தர் கூப்பிட்டு கேட்க மாட்டான்னு சொல்லி இருக்கும் பொழுது, அவருடைய வார்த்தைக்கு செவியை அடைத்துக் கொள்ளும் பொழுது, கர்த்தருடைய வார்த்தை நம்மளுடைய வாழ்க்கையில் என்ன பண்றது இல்லை, கிடைப்பது இல்லை. அல்லேலூயா, இருக்கிறீங்களா? ஸ்தோத்திரம். அப்ப இந்த ஏழ்மையும் எளிமையுமானவருக்கு ஏன் தண்ணீர் கிடைக்கல? 1 வசனத்தை வாசிங்க. நீ போய் என் ஆலோசனைகளை நீங்கள் தள்ளி என் கடிந்து கொள்ளுதலை என்ன பண்ணிட்ட, வெறுத்துட்ட. என் ஆலோசனை நீ என்ன பண்ணிட்ட, வேணாம்னு சொல்லிட்ட. நான் உனக்கு ஆலோசனை கொடுக்கிறாரு ஆண்டவர். வசனம் அப்படித்தானே சொல்லுது. ஆண்டவர் என்ன பண்ணாரா, ஆலோசனை கொடுக்கிற தேவனா. அவர் ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா. அல்லேலூயா. ஆண்டவர் ஆலோசனை கொடுப்பார், கவுன்சிலிங். இது செய்ய, இது செய்யாத, இது இந்த காலத்துல செய்ய, இது இந்த காலத்துல செய்யாத, இதெல்லாம் யார் கொடுப்பாரா? ஆண்டவர் ஆலோசனை கொடுப்பாரு. அந்த ஆலோசனையை நான் சரியா கேட்கிறேன்னா தான் விஷயம். இன்னைக்கு நான் யாருடைய ஆலோசனையை கேட்கிறேன்? சரியா ஜெபிக்காதவனுடைய ஆலோசனை, வேதத்தை வாசிக்காதவனுடைய ஆலோசனை, கர்த்தர் சமூகத்துல பயபக்தியா இல்லாதவனுடைய ஆலோசனையை கேட்டீங்க அப்படின்னா அவன் ஆலோசனை எப்படி இருக்கும்? அதான் சொல்ற, துன்மார்க்கனுடைய ஆலோசனையில நீ நடவாத. அல்லேலூயா. துன்மார்க்கன் கிட்ட நீ ஆலோசனை கேட்க கூடாதுப்பா. நீ யாருக்கிட்ட ஆலோசனை கேட்கணும்? இன்னைக்கு நம்ம என்ன தெரியுமா பண்ணுவோம், நமக்கு ஏத்த மாதிரி யார் பேசுறாங்களோ அவங்க கிட்ட தான் ஆலோசனை கேட்போம். பார்த்துருக்கீங்களா? இருக்கிறீங்களா? உங்க ஆலோசனைய கரெக்டா உங்க மூளை கரெக்டா சொல்லணும். இந்த ஆலோசனை இவங்க கிட்ட சொன்னா இவங்க ஓகே சொல்றாங்க. இந்த ஆலோசனை இவங்க கிட்ட சொன்னா இவங்க என்ன பண்ண மாட்டாங்க, ஓகே சொல்ல மாட்டாங்க. அதனால நான் என்ன பண்ண போறேன்னா, இவங்க கிட்ட இதை சொல்லணும், அவங்க கிட்ட அதை சொல்லணும். சரியானதை ஒருத்தங்கிட்ட என்ன பண்ண மாட்டேன், சொல்ல மாட்டேங்க. ஏன்னா உன் மனது என்ன சொல்லுதுன்னா, துன்மார்க்கனுடைய ஆலோசனையை நடக்க சொல்லுது. உனக்கு தோன்றபடி நடக்கணும் இல்ல. நம்ம கர்த்தருடைய ஆலோசனையை கேட்டு நம்ம என்ன பண்ணணுமா, நடக்கணும். இப்ப இங்க ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, என் ஆலோசனையில நீங்க என்ன பண்றீங்க, தள்ளுறீங்கப்பா. உங்களுக்கு ஏத்தவங்க யாரு என்ன சொல்லுவாங்களோ, உனக்கு பிரியமான ஆலோசனை எதுவோ, யாருக்கிட்ட எதை கேட்கணும்ன்றத நல்லா யோசிச்சுட்டு அவங்க கிட்ட நீ அதை கேட்கும் பொழுது என்ன அர்த்தம்னா, நீ ஆலோசனையை தள்ளுறன்னு அர்த்தம். அப்படி ஒரு குடும்பத்துல தகப்பனார் இருக்கிறாரு, தாயார் இருக்கிறாங்க, இவங்க கிட்ட கேட்காம நீ பக்கத்து வீட்டுல போயிட்டு ஆலோசனை கேட்கறோம்னா என்ன அர்த்தம்? உங்க வீட்டுல இருக்கிறவங்க உருப்படாதவங்கன்னு அர்த்தம். அப்படிதானே? இப்ப ஆண்டவர் இருக்கிறாரு, நான் ஆண்டவர் கிட்ட ஆலோசனை கேட்கல, கர்த்தருடைய பிள்ளைகள் கிட்ட ஆலோசனை கேட்கல. கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை எவன் செய்யறானோ அவனை தேடி கண்டுபிடிச்சிட்டு வந்து அவன் தான் பெரியவன், அவன் சொல்றதுதான் நான் கேட்பேன்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா அந்த ஆலோசனையில யார் இல்ல, கர்த்தர் இல்ல. உங்க இச்சைக்கேற்ற ஆலோசனை சொல்லு, தங்கள் இச்சைக்கேற்ற போதகர்களை தெரிந்து கொண்டார்களாம். எப்படியா? தங்கள் இச்சைக்கேற்ற போதகர்கள். இன்னைக்கு காலம் அப்படிதான் இருக்கு. நல்லா பேசுறாரா, நம்ம எதுவுமே சொல்லக்கூடாது, கண்டிஷன் சொல்லக்கூடாது, தப்புன்னு சொல்லக்கூடாது, தீபாவளிக்கு பட்டாசு வெடிக்காதுன்னு சொல்லக்கூடாது. சொன்னா என்ன வந்துடும், நம்ம வீட்லயே 2 வெடி வாங்கி வச்சிருப்போம். சோத்திரம். அப்படிதானே? இவர் நான் பட்டாசு வெடிக்க வேணாம்னு சொல்றாரு, அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை, தப்பே கிடையாது. சாட்சியை கெடுத்துறாதையா. உன்னை பார்த்து என்ன சொன்ன, அவன் கிறிஸ்தவன் சொல்லிட்டு இருந்தவன் பார்த்து சொல்லக்கூடாது, அவன் சரியான கிறிஸ்தவன் இல்லைன்னு என்ன பண்றக்கூடாது, சொல்லக்கூடாது. ஆமென். ஒரு பண்டிகைக்கு இப்படி ஒரு மீட்டிங் வைக்கணும் போல இருக்குது. சோத்திரம். அதனால ஆண்டவர் கொடுக்கிற ஆலோசனைகளை என்ன பண்றாதீங்க, தள்ளிடாதீங்க. அப்ப ஆண்டவர் சொல்றாரு என்னன்னா, உனக்கு தண்ணி கிடைக்காம போனதுக்கு காரணம் என்னன்னா இதுதான். விஷயம் புரியுதுங்களா? நீ தேடியும் சிறுமையும் எளிமையானவன் ஆசீர்வதிப்பேன். ஆனா அந்த சிறுமையும் எளிமையானவன் கேட்ட ஆசீர்வாதம் அவனுக்கு கிடைக்கல அப்படின்னா ஒண்ணு அவன் என் கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்பல, என் வார்த்தையை கேட்கல, என்ன அசட்டை பண்ணணும், என் வார்த்தைக்கு செவி கொடுக்கல. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, நீ தண்ணீரை தேடியும் அது கிடையாமல், அது கிடைக்காம போறதுக்கு காரணம் என்ன, நீ அதை என்ன பண்ற, தவறான வழியில் என்ன பண்ணிட்டு இருக்கிற, போயிட்டு இருக்கிறப்பா, தப்பு. ஒரு ரூட்டை மாத்து, என் கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்ப. உன்னை ஆசீர்வதிக்கலன்னா நீ என்ன கேளு.
நான் அநேக விசுவாசிங்கிட்ட பார்த்து சொல்றேன், தனிப்பட்ட முறையில் நான் யாருக்கிட்ட பேசணும் ஒன்னே ஒன்று சொல்றேன், ஆண்டவருடைய வார்த்தையை சொல்றேன், அதை கேளுங்க, அதை கேட்டு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கலன்னா நீ என்னை முடிச்சு கேளு. ஆண்டவர் இது தப்பு செய்யாத சொல்லும்போது செய்யாதீங்க. செய்யாம நான் சொன்னதை எல்லாம் ஞாயிற்றுக்கிழமை கர்த்தருடைய வார்த்தையை கேட்ட கர்த்தருடைய பிள்ளைங்க நல்லா கேட்டுட்டு அதன்படி செய்யறதுக்கு முயற்சி பண்ணிட்டு, பாஸ்டர் நான் இதை எல்லாம் செஞ்ச என் வாழ்க்கையில ஏன் பாஸ்டர் ஆசீர்வாதம் இல்லை என்ன கேளு. ஆனா நடந்து கொள்வது நீங்க திரும்பாத பட்சத்துல கர்த்தரையா செஞ்சாரு கர்த்தரையா கொஞ்சம் செஞ்சாரு நாட் நியூஸ். ஆண்டவர்கிட்ட நான் கேட்டாலும் வார்த்தை வராது, உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணாலும் வார்த்தை வராது. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் நான் என்ன சரி பண்ணலையே. கர்த்தருடைய கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்புங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.